போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்று மறியலில் ஈடுபட திட்டமிட்டுள்ள நிலையில் கடலூர் மாவட்டத்தில் 70% பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதை பற்றிய விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்க கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். இப்ப தற்போதைய நிலவரப்படி எவ்வளவு பேருந்துகள் அங்கு இயக்கப்பட்டு வருகின்றன? இன்றைய நாளை பொறுத்தவரையில் மறியல் போராட்டம் அப்படின்னும் பொழுது இந்த போலீஸ் பாதுகாப்பு அப்படிங்கறதெல்லாம் இருக்கிறதா? என்ன நிலவரம்? போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் இன்று 2வது நாளாக தொடரும் நிலையில கடலூர் மாவட்டத்தில் உள்ள 11 போக்குவரத்து பணிமனைகளிலும் தற்போது சீரான இடைவெளியில போக்குவரத்தான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அதுல பார்த்தோம் அப்படின்னா இன்று காலை 8 மணி நிலவரப்படி 11 பணிமனைகளிலிருந்தும் 70% பேருந்துகள் பேருந்து நிலையத்திற்கு சென்றுள்ளது. இதுல பார்த்தோம் அப்படின்னா தோமுசா, INTUC உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினரும் மற்றும் தற்காலிக ஓட்டுநர்கள் இந்த பேருந்துகளை இயக்கத்திற்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதே போல பார்த்தோம் அப்படின்னா பேருந்து நிலையத்திலையும் தனியார் பேருந்து அரசு பேருந்துக்கு ஈக்குவலா கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா பொதுமக்களுக்கு இதுவரை பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் இல்லை. கிராம பகுதிகளுக்கு மட்டும் சில பகுதிகளுக்கு பேருந்து சேவை முழுமையாக இல்லாத நிலை இருக்குது. அதனை கண்டுபிடித்து அந்த பகுதிகளுக்கு கூடுதல் பேருந்துகளை இயக்கத்துக்கு போக்குவரத்து கழகம் சார்பில் ஏற்பாடுகள் செஞ்சிட்டு இருக்காங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா இன்று தொழிற்சங்கங்கள் சார்பில் முற்றுகை போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. இந்த முற்றுகை போராட்ட அறிவிப்பை தொடர்ந்து கடலூர் போக்குவரத்து பணிமனைகளுக்கெல்லாம் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் புதிய பணியாளர்களை நியமித்ததும் தற்போது மும்முரமாக அந்த பணிகள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதற்காக ஓட்டுநர் உரிமமும் மற்றும் அதற்கான அவர்கள் பயிற்சி பெற்றதற்கான சான்றிதழ் வைத்திருப்பவர்கள் நேரடியாக போக்குவரத்து கழகத்தை தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. விரைவில் 100% பேருந்துகள் இயக்குவதற்கான பணிகள் அனைத்தும் நடைபெறும் சொல்லிட்டு போக்குவரத்து கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.